வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு வெள்ளை வெங்காயத்தில் ஒரு சூப்பரான புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இது ஒரு பஞ்சஸாக இப்படி கிடைக்கும், நல்லது உடம்புக்கு. இது வந்து ரொம்ப இருந்தது, அதாவது ஃபுல்லாக இருந்தது, நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இது இந்த மாதிரி சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு குயிக்காக ஒரு குழம்பு செய்வோம். வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து கழுவி வச்சுருக்கிறேன். எப்போதுமே வெங்காயத்தை உரித்ததுக்கப்புறம் இப்படி கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள், நல்லது. இந்த மாதிரி மூக்கு அது இது அதிகமாக இருந்தால் இதை எடுத்துடணும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் கலந்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் கலந்துக்கிடுதேன். கொஞ்சம் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கும் அதிகமாகவே ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடும். எண்ணெய் சூடாயிட்டு 2 ரெட் சில்லி போட்டுக்கிடுவோம். ரெட் சில்லி நல்லா வாசனை வரட்டும். ரெட் சில்லி நல்லா பொரிஞ்ச உடனே கடுகு, வெந்தயம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வாசனை வர மாதிரி நல்லா பொரிஞ்சுக்கிடும். அது ரெண்டும் நல்லா வாசனை வந்துட்டு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, மிளகு, கொஞ்சோண்டு காயம், பெருங்காயம் வாசனையை கொடுக்குறது, சீரகம், கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் பூண்டை இப்படி நச்சு வச்சுருக்கிறேன். புளி குழம்புக்கு எப்போதுமே இப்படி நச்சு வச்சு பூண்டு யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பின்னோட கூட நீங்கள் நச்சுக்கிடலாம். இப்போ இது நல்லா பூண்டு லைட்டாக வந்துக்கிடும். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுருவோம். நீங்கள் ஆஃபாக கட் பண்ணலாம், கட் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. இது வந்து ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும், நல்லா ஷைனியானால் போதும், கொஞ்சம் வெந்துடும். இப்போ ஓரளவு வதங்கிட்டு இதுக்கு மேலே வதங்க வேண்டாம். ஒரு காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. என்னுடைய இது வந்து கலர் தான், காரம் கம்மி. இந்த மாதிரி மல்லித்தூள், நீங்கள் குழம்பு பொடி வச்சுருந்தீங்கன்னா குழம்பு பொடி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி. இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கணும், கொஞ்சம் மஞ்சள் தூள். நான் சாம்பார் பொடி கலக்க போகிறேன். சாம்பார் பொடி நீங்கள் வெறும் சாம்பார் பொடி கூட கலந்துக்கிடலாம். நான் கொஞ்சம் மல்லித்தூள் கலந்துருக்கேன், இந்த மாதிரி. இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு கலந்துக்கிடுவோம். இந்த மாதிரி பண்ணுங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் குழம்பு பொடி இருந்தால் குழம்பு பொடி மட்டும் கலந்துக்கிடலாம், சில்லி பவுடர் கலந்துக்கிடலாம். அல்லது நம்மளுக்கு சாம்பார் பொடி மட்டும் இருந்ததுன்னா சாம்பார் பொடியும் சில்லி பவுடரும் கலந்துக்கிடலாம், அந்த மாதிரி. இப்போ இது ரொம்ப தக்காளி, ஒரு தக்காளியை நான் என்ன பண்ணியிருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். என்றைக்குமே புளிக்குழம்புக்கு நான் ஒரு தக்காளி கலந்துருக்கேன். நீங்கள் 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக கலந்துக்கிடலாம். தக்காளி பாதி புளி பாதி போடுங்க. வெறும் புளியிலெல்லாம் செய்யாதீங்க, அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. கொஞ்சம் புளியும் தக்காளியும் கலந்து புளிக்குழம்பு வைங்க. வெல்லமும் கலந்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லது. இப்போ லைட்டாக இது வெந்துக்கிடட்டும். ஓரளவு மசாலையில் வெந்துட்டு இது ஆகும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எப்படியும் புளி கலக்க போகிறோம். இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் அளவு நல்லா புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணிடுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து விடுவோம். இன்னொரு கிண்ணம் தண்ணி நல்லா கொதித்து நல்லா வெங்காயமும் நல்லா வெந்து வரட்டும். இன்னும் கூட கொஞ்சோண்டு, ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கலந்துருப்பேன். அந்த மாதிரி கலந்துக்கோங்க, நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிங்களோ அதன் பிரகாரம். இப்போ இது நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம இதில் வெல்லம் எவ்வளோ வெல்லம் தேவைப்படும் வெல்லம் கலந்துக்கோங்க. வெல்லம் கலந்து உப்பு கலந்துக்கோங்க. உப்பு எவ்வளோ தேவைக்கேற்ப, குறையாத அளவு கலந்து
எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு ரெடி ஆகி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கு வந்து நீங்கள் சாதம் வந்து நீங்கள் உப்பு போடாமல் பொங்கணும். அப்படியே போட்டாலும் குறைவாக போடணும். அப்படி உப்பு நிறையா போடும்போது நல்லா இருக்காது. உப்பு குறைவாக போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி இப்போ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இது இருக்க நல்லா திக்காகும். குறைவாக குழம்பு ஊற்றி சாப்பிடணும். நிறையா குழம்பு ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி இப்போ சர்வ் பண்ணி இந்த மாதிரி இந்த குழம்பு கூட கொஞ்சம் முட்டை கொடுத்தீங்கன்னா நல்லது. நல்லா குழந்தைங்க நல்லா சாப்பிடும். சுட்டு அப்பளம் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு தயிர். நீங்கள் என்ன பண்ணணும், மைல்டாக வெஜிடபிள் வச்சுக்கிடணும். தடியங்காய் கூட்டு, சுரைக்காய் கூட்டு மைல்டாக இருக்கிற மாதிரி, கேபேஜ் கூட்டு அந்த மாதிரி தான் வச்சுக்கிடணும். பாருங்கள், குறைவாக தான் ஊற்றி சாப்பிடணும். 2 வெங்காயம். இந்த வெங்காயமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப குழம்பு ஊற்றக்கூடாது. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.